சந்துரு, am I right? எஸ் சார். சொல்லுங்க, why this divorce case? எனக்கு விருப்பம் இல்லை தான் சார். ஒய்ஃப் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு காரணம் அவரோட வாழ பிடிக்கல. சாலிட் ரீசன்? நம்பிக்கை துரோகம். சந்துரு, ஸ்வேதா, கல்யாணமாகி நாட்கள் அதிகமாகல, ஆனா பிரியணும்னு கோர்ட்டு தேடி வந்திருக்கீங்க. சாரி சார், தேடி வந்திருக்காங்க. எஸ் சார், அது அவருக்கு தேவைப்படாது. ஏன்னா பாதிப்பு ஒன் சைட் தான். சோ பாதிக்கப்பட்டவங்க தான் நிவாரணம் தேடணும். லுக் ஸ்வேதா, சொல்லுங்க, நீங்க அவர் துரோகம் பண்ணிட்டதா சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. இதுவரைக்கும் இதுக்கான விளக்கத்தை நியாயமான முறையில் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அதுக்கு அவர் ஏதாவது ரீசன் சொல்லியிருக்காரா? உலகத்துல தப்பு செஞ்சவங்க தான் செஞ்சது தப்புதான்னு ஒத்துக்கிட்டு எங்கேயாவது சரண்டர் ஆனதை பார்த்திருக்கீங்களா? தப்ப தப்புன்னு ரியலைஸ் பண்ணாதானே சார்? திஸ் இஸ் த ப்ராப்ளம். புரிதல் இல்லாத நிலை. நீங்க எடுக்கிற முடிவை சரின்னு நீங்களே நினைச்சுக்கிற மாதிரி அவரு முடிவுக்கும் அவர் பக்கம் ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கலாம் இல்லையா? திடீர்னு நான் எந்த முடிவையும் எடுக்கல சார். நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய டைம் எடுத்திருக்கேன். அதனால நான் எடுத்த டிவோர்ஸ் முடிவுல எந்த தப்புமே இருக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன் சார். ஓகே, சொல்லுங்க. உங்க மனைவி தெளிவா பேசுறாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மிஸ்டர் சந்துரு, உங்களை தான் கேட்கிறேன். சார், அந்த டைவர்ஸ் ரொம்ப தப்பான முடிவு சார். அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் சொல்லணும்னு தோணல சார். அவங்க டிவோர்ஸ் கண்டிப்பா வேணுங்கிறாங்க. அவங்க பேச்சுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. படிச்ச பொண்ணு தெளிவா பேசுறாங்க. சாரி சார், தெளிவா பேசுறாங்களே தவிர நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு ஆன்சரை ஸ்கிப் பண்ணி வேற ஏதோ தானே சொல்றாங்க. நோ சார், நான் ஸ்கிப் பண்ணல. நான் தெளிவா தான் பேசியிருக்கேன். என் மேல அவங்க சந்தேகப்பட்டதும் அதை நம்பிக்கை துரோகன்ற பெரிய வார்த்தையால மூடி போட்டு மூடினதுக்கும் என்கிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கவே இல்லை சார். இன்னும் என் சைடு நியாயத்தை சொல்றதுக்கு அவங்க அவகாசமே கொடுக்கல சார். சார், எனக்கும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் என்ன விளக்கம் கேட்ட முடியும்? சார், ஏதோ கவுன்சிலிங்னு சொன்னாங்க, வந்து உட்கார்ந்திருக்கேன். மத்தபடி திரும்ப திரும்ப என்ன பேசினாலும் நான் இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்க போறேன். அதனால உடனடியா டிவோர்ஸ்க்கு எழுதி கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டுமே கோர்ட்டு கிடையாது. ரெண்டு பக்கமே இருக்கிற நியாயத்தை அலசி ஆராய்ஞ்சுதான் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வரும்.